வணக்கம் நண்பர்களே. தனி வட்டி டாப்பிக்கில் ஏற்கனவே நம்ம ஒரு 10 கொஷின் பார்த்துருக்கோம். அந்த 10 கொஷின் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ ரூபா வாங்கினாங்க அப்படிங்கிற அசலை சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ நாளைக்கு வாங்கியிருந்தாங்க, அதாவது எத்தனை வருஷத்துக்கு அப்படிங்கிற வருஷத்தை சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக அந்த முதல் 10 கொஷினுமே நம்ம இந்த 3 விஷயத்தையும் வச்சு தான் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 5 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 5 கொஷின்லையும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் ஏதாவது ஒன்று அசல் சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லை எவ்வளோ வருஷம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லைனா பெர்சன்டேஜ் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை கண்டுபிடிக்க போகிறோம். இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இது எல்லாமே நாம் ஃப்ரம் ஆப்ஷன்ஸ்ல இருந்து தான் கண்டுபிடிக்க போகிறோமே. முன்னாடி சொன்ன எந்த 10 கொஸ்டினுமே நம்ம ஆப்ஷன்லேருந்து போயிருக்க மாட்டோம். அப்படியே அவங்க சொன்ன நம்பரை வச்சு ஜஸ்ட் 1% கண்டுபிடிச்சி அதிலேருந்து மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருப்போம் இல்லையா. இங்கே அப்படியே மாற்றி செய்ய போகிறோம் பாருங்க. இப்போ இதில் 11வது கேள்வி பாருங்க. ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 20,100 உயர்ந்தது எனில் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10% வட்டி 5 வருஷம். நம்ம என்ன பண்ணுவோம், அசல் கூட தான் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே பாருங்க, நான் ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்துக்கிறேன். இங்கே டிக் பண்ணியிருக்கிறதால நம்ம இந்த ஆப்ஷன் வந்து எடுக்கல. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆப்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னா மெயினாக ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்ப்பேனே. என்ன அப்படின்னா, கடைசியாக எங்கே 2 0 இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அந்த ஆப்ஷன் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. காரணம் என்ன அப்படின்னா, 2 0 இருந்தால் நமக்கு 1% கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 1%ங்கிறது என்ன அர்த்தம், கடைசியாக இருக்கிற 2 0 விட்டுறது. அப்போ இதில் 1%னா 134. அப்போ அசல் 134 இன்ட்டு எவ்வளோ பெர்சன்டேஜ் சொல்லியிருக்கோம், வட்டி 10. கரெக்டாக நம்ம 1%ல இருந்து 10% அசல் 134ல் 1%ன்றது 134. அப்போ 134 இன்ட்டு 10 இன்ட்டு 5 இந்த 3 நம்பரையும் வழக்கம் போல் மல்டிப்ளை பண்ணுறோம். பெருக்கணும் அப்படின்னா 5 20 மீதி 2 3 5 5 2 17 மீதி 1 ஒரு 5 5 1 6 ஒரு 0 6,700 கிடைக்குது. பாருங்க, போட்ட அமௌண்ட் 13,400. நான் இது கூட எனக்கு கிடைச்ச 6,700 சேர்க்கிறேன். சேர்த்தேன் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 0 2 20,100 கிடைக்குது. அவங்க எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க, அதே 20,100 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 13,400. ஒருவேளை இங்கே இந்த இடத்தையும் ஆட் பண்ணும்போது 20,100 வரல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணியிருப்பேன், பி ஆப்ஷன் எடுத்துருக்க மாட்டேன், சிக்கு போயிருப்பேன். ஏன்னா அங்கே தான் எனக்கு 1% கண்டுபிடிக்கிறது ஈஸி, 2 0 இருக்குன்றதால. நீங்கள் யோசிக்கும் போது எப்பவுமே இந்த மாதிரி யோசிங்க. நீங்கள் ஆப்ஷன் வந்து எடுக்கிறப்ப எங்கே 2 0 இருக்கோ, ஏன்னா அங்கேருந்து எடுக்கிறப்ப தான் நம்ம 1% 2 0 விட்டு சொல்லியிருக்கோம். அதை விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த பெர்சன்டேஜையும் வருஷத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா. அடுத்ததாக பாருங்க 12. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 எவ்வளோ ரூபாய் வாங்கியிருக்காரு, 52,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம். போன கொஸ்டின்ல அசலே கொடுக்கல, இங்க என்ன பண்ணல அப்படின்னா வட்டி வீதம், அதாவது பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ 52,000 ரூபாய் வாங்கிட்டு 79,040 ரூபாயை செலுத்தி இருக்காரு அப்படின்னா முதல்ல எவ்வளோ ரூபாய் அசல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது எவ்வளோ ரூபாய் வட்டி கட்டியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். 27,040. அப்போ எனக்கு கீழே இருக்கிற பெர்சன்டேஜ்லாம் வட்டி வச்சு போடும்போது 27,040 எந்த ஆன்சர் வருதோ அதுதான் எனக்கான ஆன்சர். இப்போ பாருங்க, 52,000 1%. 1%னா எவ்வளோ, 520 இன்ட்டு எவ்வளோ வருஷம், 4 வருஷம் இன்ட்டு என்ன பெர்சன்டேஜ்ங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கேருந்து நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இது ரெண்டுத்தையும் பெருக்கிடலாம். 0 4 2 8 5 20. இது கூட ஒவ்வொரு நம்பராக எடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 12 எடுத்து மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்க, 0 12 எடுத்து பண்ணீங்கன்னா 0 கரெக்டாக 0 8 2 16 2 4. மறுபடியும் இதை பண்ணீங்கன்னா 20 80 கூட்டினோன்னா 0 6 9 4 24,000 வருது. ஆனால் எனக்கு என்ன எவ்வளோ வரணும், 27,040 வரணும். இங்கே வர்றது 24,000 வருது. கரெக்டாக. அப்போ கண்டிப்பாக வட்டி 12 விட அதிகமாக தான் இருக்கணும். சப்போஸ் இங்கே ஏதாவது ஒரு நம்பர் 12 விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம விட்டுடலாம். ஏன் 27,000 வரணும், 12% போட்டால் 24,000 வருது. அப்போ கண்டிப்பாக 12% கிடையாது. சரி, அடுத்தது 14% வரேன். இந்த 20 80 கூட எதை பெருக்கிறேன் அப்படின்னா 14. நம்ம நாங்கள் 32 மல்டிபிகேஷன்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, வேகமாக பண்ண தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாகவே சொல்லிடலாம். இப்போ இது பாருங்க, 14 போடும்போது 29,000 வருது. எனக்கு எவ்வளோ வட்டி வரணும், 27,000 வரணும். இங்கே வர்றது 29,000. பாருங்களேன், 12 போடும்போது 24 தான் வருது. அப்போ 12 விட அதிகமாக இருக்கணும். 14 போடும்போது 29 வருது. அப்போ 14 விட கம்மியாக இருக்கணும். 12க்கும் 14க்கும் நடுவில் இங்கே என்ன இருக்குது, 13 இருக்குது. நான் 13 மல்டிப்ளை பண்ணியே பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒரு நம்பருக்கு இப்படி மல்டிப்ளை பண்ணணுமா சார்னா கிடையாது. எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக் தான். இப்படி எடுத்துக்கிட்டீங்க, இந்த ஐடியாலாம் எடுத்துக்கிட்டு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா
உங்களால் இன்னும் அவங்க கொடுக்குற சம்முக்கெல்லாம் ஈஸியாக பண்ணுற முடியும். ஸோ இந்த டாபிக் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் இந்த மாடல் எல்லாத்துலேயுமே வர்றது மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தரேன். நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே தனி வட்டியோ கூட்டு வட்டியோ நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறது எதில் அப்படின்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபார்ம்லாம் எதுவும் இப்போ இது வரைக்கும் நான் ஃபார்ம்லாம் உங்களுக்கு சொல்லவே இல்லை பாருங்கள். ஈவன் கடைசி வரைக்கும் நான் ஃபார்ம்லாம் சொல்ல போகிறதே கிடையாது. ஃபார்ம்லாம் இல்லாமல் இந்த சின்ன சின்ன ட்ரிக்கை வச்சு உங்களால் போட்டுற முடியும். சரிங்களா? அடுத்ததா 13வது கேள்வி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டின் மாதிரி தான் பாருங்க. அந்த தொகை நான் போட்ட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்னோம் பாருங்க, நான் எப்போ எடுத்தாலும் முதல்ல எதாவது ஆப்ஷன் இருந்து எடுப்பேன் அப்படின்னா கடைசியாக 2 ஜீரோ இருக்கிறது தான் எடுப்பேன். ஆனால் இங்கே கடைசியாக 2 ஜீரோ இல்லை, அதனால முதல்ல இதை நான் ஆப்ஷனாக எடுக்கல. அது ஆன்சராக வராதுன்னு அவசியம் கிடையாது, வரலாம். ஆனால் எனக்கு 1% கண்டுபிடிக்கிறதுக்கு இது கஷ்டம். அதனால இதுலேருந்து எடுக்காம அடுத்த ஆப்ஷன்லேருந்து வரேன். இங்கே 2 ஜீரோ இருக்கு. அப்போ இதுலேருந்து நான் 1% கண்டுபிடிக்கிறேன். 1% எவ்வளோ? 125 இன்ட்டு எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? 3 வருஷம் இன்ட்டு 3 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 12. அந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறேன், வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அப்போ இங்கே பெருக்கினேன் அப்படின்னா 3 5 15 23 6 1 7 1 3 3 375 இன்ட்டு 12. இங்கே பெருக்கினேன் அப்படின்னா 12 60 7 12 84 90 12 36 45 4,500 ரூபாய். நம்ம போட்ட அமௌண்ட் என்னென்னு எடுத்திருக்கோம்? 12,500. ரெண்டுத்தையும் கூட்டுறேன். 0 0 0 7 1. அவங்க சொன்ன அமௌண்ட் எவ்வளோ சொன்னாங்க? 17,000 ரூபாய். பாருங்க 17,000 ரூபாய் வந்துடுச்சா? ஒரு இங்கே 17,000 வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஆப்ஷன். ஆனால் அதையும் கூட இப்போ போன கொஸ்டினில் சொன்ன மாதிரி எப்படி முடிவு பண்ணியிருப்பேன்னா, ஒரு பேஜுக்கு சொல்லுனேன், இந்த 12,500ன்னு போடும்போது ஆன்சர் ஒருவேளை 19,000 20,000 அப்படி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் ஆன்சர் வரும்போது ஒரு 19,000 வந்தது அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணியிருப்பேன்னா 12,500 விட அமௌண்ட்டு கம்மியாக தான் போட்டிருப்பேன்னு அர்த்தம். அப்போ 12,500 விட எங்கே கம்மியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுவேன். அப்போ இதுதான் இருக்கும், இதான் வரும். சப்போஸ் இங்கே வரும்போது 17,000 விட கம்மியாக ஒரு 15,000 16,000 அப்படி வருதுன்னா அப்போ 12,500 விட அதிகம் அப்படின்ற முடிவுக்கு வருவேன். நான் சொல்ல வரது புரியுதுங்களாமா? ஸோ எல்லா ஆப்ஷனையும் போட்டு பார்க்கணும்னு கிடையாது. ஒரு ஆப்ஷன் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே அதை விட அதிகமாக வரணுமா கம்மியாக வரணுமான்ற முடிவுக்கு நம்மளால வந்துட முடியும். எடுக்கும் போதும் 1% எடுக்கிறதால நம்ம ஒன்றுத்துலேருந்து தான் போகிறோம். அந்த 2 ஜீரோ விட்டுறோன்றதால 2 ஜீரோ எங்கே கடைசியாக இருக்கோ அங்கேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 14. ஒருவர் ஒரு தொகையை ஓராண்டிற்கு 6% தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அந்த தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை அது. சொல்றது புரியுதா? வட்டி அசல் விட 250 ரூபா 60 ரூபா கம்மியாக இருக்கணுன்றாங்க. 6% 8 வருஷம் ஒவ்வொன்றா வருவோம். 400 வழக்கம் போல் 2 ஜீரோ விட்டுறேன். 4 எத்தனை பர்சன்டேஜ்? 6 இன்ட்டு எத்தனை வருஷம்? 8 3த்தையும் பெருக்கிறேன். அப்போது 4 6 24 24 இன்ட்டு 8 8 நாங்க 32 3 2 16 3 19 192. அசலை விட எவ்வளோ கம்மியாக இருக்கணும்? 260 ரூபா. அதாவது ஒன்றும் இல்லை, இது கூட 260 கூட்டினீங்கன்னா 400 வரணும். வருமா? வராது. கடைசியாக 2ன்னு வருது. அப்போ கண்டிப்பாக வர்றதுக்கு 452 ரூபா வருது. ஸோ இது ஆன்சர் இல்லை. ரைட்டா? அடுத்து நான் இதை எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்? கடைசியாக 2 ஜீரோ இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு இங்கே போக மாட்டேன். நான் அடுத்த ஆப்ஷன் வரேன். கடைசியாக 2 ஜீரோ இருக்குது, அப்போ இதை விட்டுடுறேன். 5 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? 6 6 இன்ட்டு எத்தனை வருஷம்? 8 8. அப்போ 5 30 இன்ட்டு 8 38 24 240. இது கூட அவங்க சொன்ன 260 கூட்டி பாருங்க. கூட்டினா 500 வந்துடுச்சு அப்படின்னா கரெக்ட். ஆமாம், ஏன் 500? நம்ம 500 தான் எடுத்திருக்கோம். அப்போ 500 வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 500. முடிஞ்சு போச்சு பாருங்க. ஏன்னா அவ்வளோ கம்மின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை கூட்டினா அந்த ஆன்சர் வந்துடும். இல்லை நீங்கள் 500லேருந்து 240 கழிச்சிங்கன்னா இந்த 260 வந்துடும். எப்படி வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். விஷயம் இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாருங்க. சரிங்களாம்மா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேலை ஈஸி. நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அந்த அமௌண்ட்லேருந்து 1%, தட் மீன்ஸ் 2 ஜீரோ விட்டுறோம். அவங்க சொன்ன மீதி 2 நம்பர் பெருக்குன்னா அவங்க சொன்ன ஆன்சர் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இது 14. அடுத்த 15 பாருங்க. ஒருவர் ரூபாய் 2,000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். அமௌண்ட் எவ்வளோ? 2,000 6%. ஓராண்டு முடிவில் ரூபாய் 1,000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் பாருங்க. 2,000 ரூபாய் வாங்குறாரு. அப்போ நம்ம வழக்கம் போல தான் 1% 0 0 விட்டுடலாம். அப்போ எவ்வளோ? 20 இன்ட்டு அமௌண்ட் எவ்வளோ? 6% 6. ஆக்சுவலாக ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்றாரு. அப்போ நம்ம வட்டி என்ன போட்டால் போதுன்னா எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. 6 12 120. 2,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. கரெக்டா? இப்போ வட்டி எவ்வளோ சேர்ந்துருக்கு? 120 ரூபா சேர்ந்துருக்கு மொத்தம். ரைட்டா? இந்த 2,000ல் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா
1000 ரூபாயை திருப்பி கொடுத்துட்றாரு. அப்போ இன்னும் அவர் தர வேண்டியது எவ்வளோ? 1000 ரூபாய் தந்தா போதும். கரெக்டா? வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காரு? 120 ரூபா கொடுத்துருக்கு. 120 ரூபா வந்திருக்கு. வட்டி எவ்வளோ சேர்ந்துருக்கு? 120 ரூபா. இப்போ அவர் தர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? அசல்ல 2000 ரூபா வாங்கினாரு, 1000 ரூபாய் கொடுத்துறாரு, இன்னும் 1000 ரூபாய் தான் தரணும். கரெக்டா? அப்போ 1000 ரூபாயில 2 ஜீரோ விட்டுட்டோம்னா 10 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி? 6% வட்டி. ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. அவங்க கேட்கறது 2வது வருஷத்துக்கு. இப்போ 2வது வருஷத்துல 1000 ரூபாய் தான் கடை இருக்கு, 6% தான் வட்டி இருக்கு. ஒரு வருஷம் தான், ஏன்னா முதல் வருஷம் முடிஞ்சிச்சு, 2வது வருஷம் மட்டும்தான். அப்போ 1 6 6 60 ரூபா. ஏற்கனவே அவர் தர வேண்டிய வட்டி எவ்வளோ சொன்னோம்? 120. இப்போ எவ்வளோ வட்டி? 60. மொத்தம் சேர்ந்து எவ்வளோ ஆகுது? 120 ஒரு 60 180. அசல் எவ்வளோ தர வேண்டியது இருக்கு? 1000. 1000 ஒரு 180 சேர்ந்து என்னவாகுது? 1180 ரூபா. இப்போ அவர் தந்தா முடிஞ்சு போச்சு. விஷயம் புரியுதான்னு பாருங்க உங்களுக்கு. நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம்னா 2 வருஷம் அப்படிங்கிறதால இந்த 2000க்கு அப்படியே 2 வருஷத்துக்கு 6% போட்டு 240 ரூபா, 1000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டாரு, 1240 ரூபான்னு சொன்னோம்னா இது தப்பு. சரியா? ஸோ அந்த தப்பு பண்ணுறோம். அதனால தான் அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம 2வது வருஷத்துக்கு அவர் 2000 ரூபாய்க்கு தர வேண்டியதே கிடையாது. 2000 ரூபாய் வாங்கியிருந்தாரு, 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாரு. ஸோ முதல் வருஷத்துக்கு இந்த 2000க்கு 6%, 2வது வருஷத்துக்கு மீதி இருக்கிறதுக்கு 6%. புரியுதான்னு பாருங்க. இந்த 2000க்கு 6%னா 120, இந்த 1000க்கு 6% அப்படின்னா 60. அப்போ 120 ஒரு 60 180. ஸோ 1000 ரூபாய் அசல்ல பேலன்ஸ், 180 ரூபா வட்டி, ரெண்டும் சேர்ந்ததுன்னா 1180 ரூபா அவர் கொடுத்தாருன்னா போதும். 2வது வருஷத்துல அவருடைய கடன் வந்து முடிஞ்சிடும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இன்னைக்கு பார்த்தா 5 கேள்விகளுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். இன்னொன்று சொல்ல போனால் எல்லாமே ஆப்ஷன்லேருந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரியான கேள்விகளை தான். அந்த ஃபர்ஸ்ட் 4 கேள்வியை பார்த்துருந்தோம். அதில் அந்த 5வது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானது. சரிங்களாமா? ஸோ இதில் இன்னொரு 10 கேள்விகள் இருக்குது. மொத்தமாக 2024 கேட்டிருந்ததில் 25 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.